இவர் பேசுற அத்தனைக்கும் என்னால வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல முடியும். முதல்ல ஹிஸ்டாரிக்கல் சக்சஸ் அப்படிங்கிறாரு மோடி அவர்களோட சக்சஸ். அது இவிஎம் சக்சஸ்ங்கிறது உலகத்துக்கே தெரியும்பா. இந்தியாவில் இருக்கக்கூடிய நந்தகுமார் வேணா அதை பத்தி பேசாம இருக்கலாம். ஆனா உலகளாவிய அளவில் எப்படி இவிஎம் என்கின்ற அந்த மெஷினால் மட்டுமே மோடி அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவை பத்தி அப்படி புகழ்ந்து பேசுறாரு. மகாராஷ்டிரா தேர்தலில் சாயங்காலம் 5 மணிக்கு மேல 5 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வர முடியும்? 5 லட்சம். சரி, ஒரு 5000 பேர் வந்தாங்கன்னா கூட ஓகே, ஒத்துக்கலாம். 5 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க ஒரே நேரத்துல? அதுக்கு பதில் இருக்கா? சரி, ஓகே. அடுத்து இல்ல, இது அவ்வளவுதான். எனக்கு நீங்க அமித்ஷா பேசுறதுக்கு பதில் அதுதான் அவர் கோட் பண்றதை நான் எழுதி வச்சிருக்கேன். அவ்வளவுக்கும் பதில் சொல்லி ஆகணும். அப்புறம் மோடி 3வது முறைங்கிறார். 3வது முறை இல்லை, இது முதல் முறையாக மைனாரிட்டி அரசு. அதை முதல்ல ஒத்துக்க சொல்லுங்க. அடுத்தது 1 லட்சம் கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது. இப்போ 6 லட்சத்தி சொச்சம் அப்படிங்கிறாரு. அப்போ உள்ள நிதி நிலைமை என்ன? அப்போ உள்ள வருமானம் என்ன? அப்போ உள்ள பணத்தின் மதிப்பு என்ன? அந்த நிலைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ விலைவாசி ஏறி இருக்கிறது, பணத்தின் மதிப்பு குறைந்து இருக்கிறதா ஏறி இருக்கிறதாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால 6 லட்சம் கோடிங்கிறது கொடுக்கிறது ஒன்றியத்தின் கடமை. அதை ஒரு பெருமையா சொல்றதுங்கிறது எப்படி நீங்க பெருமையா எடுத்துக்க முடியும்? அது மாதிரி ஏர்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்றார். இதைத்தானே நாங்க சொல்றோம். ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க, போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே அதானிக்கும் அம்பானிக்கும் செல்வது. தமிழர்களாகிய ஒரு அரவிந்தாட்சனுக்கும் ஆண்டாளுக்கும் சகோதரருக்கும் வந்திருக்கா? இந்த மாதிரியான எளிய மக்களுக்கு என்ன வந்து சேர்ந்திருக்கு பிஜேபியோட ஆட்சியில இருந்து? நாங்களே அதுதான் கேக்குறோம். என்னன்னா கேஸோட 50 ரூபாய் மானியத்தை கூட கொடுக்கல. ஏழை எளியவர்களுக்கு போயிட்டு இருந்த அந்த மானியத்தை கூட நாமம் போட்டிருக்காரு நம்முடைய பிரதமர்ங்கிற போது, அப்படிப்பட்ட பிரதமரின் ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் வந்து இங்க ஒளரி கொட்டியிருக்கார் மதுரையில. அவரை பார்த்து இவர் புலாங்கிதமா பேசிட்டு இருக்காருன்னா எப்படி இதை ஏத்துக்க முடியும்?